ஐட்டம் வேணும்? எனக்கு ஜின்னு. எனக்கு பிராண்டி. சாப்பிடு. என்ன அது லேடிஸ் ஐட்டம்னா? நான் பழமா சாப்பிட்டாலே சீத்தாப்பழம் கமலாரஞ்சி தான் சாப்பிடுவேன். ஓஹோ. அப்புறம் இது மட்டும் என்ன, எனக்கு பொம்பளை ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். சரி சரி ஊத்திக்கங்க. என்ன வாசனையே காணா? ஐயா என்ன பழுத்த கிடக்குது? ஐயோ அட பைத்தியக்கார பசங்களா, இதையா குடிச்சீங்க? நான் அடையாளம் தெரியறதுக்காக சீமண்ணி ஜின் பாட்டிலையா விளக்கண்டைய பிராந்தி பாட்டிலையும் ஊற்றி வச்சிருந்தாண்டா. போய் குடிச்சிட்டீங்களா? புடுங்கு புடுங்கன்னு தமிழ்நாட்டு பேச்ச கேட்டு குடிச்சிருந்தேன். வயிற்ற கலக்குதே. அண்ணா சீக்கிரம் அவசரம் தெரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளையே. பாத்ரூம் இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? புடுங்குது, பேதி நிக்க மாட்டேங்குது. பம்பு செட்ல போற மாதிரி போகுது. நிக்கணுமா? இப்ப 2 பேத்துக்குமே நின்னு போயிரும் பாரு. இந்த துணியை நீயாட்டு, இந்த துணியை நீயாட்டு. ஆட்டோமேட்டிக்கா 2 பேருக்கு நின்னு போயிரும் பாரு. ஏங்க சிகப்பு துணி ஆட்டினா பேர் எப்படிங்க நிக்க? இந்த சிகப்பு துணி ஆட்டினா தண்டவாளத்துல வர்ற ரயிலே நிக்குது. எது அவ்வளவு பெரிய ரயிலே நிக்கும் போது இட்டு நூண்டு பேதி நிக்காதா? பேதி பேதி நிக்காதா? எனக்கு பேதியே பரவாயில்லப்பா. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த துணியை நீங்களே ஆட்டி விட்டுருங்க. என்ன இப்ப சொல்லுங்க, என் ஒசரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒசரம், என் கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு கலரு, என் பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம், எம்மா என் கண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணு. எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ண உள்ள புடி தள்ளி விட்டுருவாங்க. சரி அதை விடுங்க. இவ்வளவு அம்சமா அடக்கமா சாந்த சுரூபமா அமைதியா ஒரு பொண்ணு யாருக்காச்சும் கிடைக்குமாண்ணே? தொக்கு தொக்கு என் கால தொக்கு ஒண்ணு காட்டி பரவாயில்ல. இதே அவங்க அப்பங்கால விழுந்துட்டா அவன் தொக்கு விட்டு இருந்தான்னா நம்ம மொத்த பேரும் தொக்காகி இருப்போம். ஏன் கிடந்து அலையிறீங்க? நேருக்கு நேரா பார்த்து ஒரு முத்த வேணும்னு கேட்டு போறதுக்கு இல்லாம அமெரிக்காவை பாரு, ஜார்ஜ் புஷ் பாருங்கிறியா? அதெல்லாம் அவளுக்கு புரியுமா? அவதான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாளே. அது நம்மள பாக்குது இல்ல? எங்க பாக்குது? பாக்குது, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. வந்து இருந்து உங்க 2 பேரும் தானே கவனிச்சிட்டு இருக்கிற. சும்மா நீதான் கொசுத்துக்கு பின்னால ஓராச்சி சுத்தி சுத்தி வர்ற. அவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். வேலைக்காரங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா. உன்னை முக்கா துட்டு கூட மதிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு நம்ம கிட்ட வெக்கமா இருக்கு. யாருக்கு? இந்த ஊர்ல கீட்டாம்பாளையத்துக்காரங்களுக்கு ஏற்பா வெக்கம். மடங்குதா இல்லையான்னு பாருங்க. மடங்கிறதுக்காக பனை வலையா? நீங்க போய் பாரியா ராத்துல லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்காத. உங்களுக்கு லுக்குகளை பத்தி எல்லாம் தெரியும். ஆமா ஆமா வர அவங்க ஆயா ஒரு 90 வயசு கிழவி ராத்துல வெத்தலை வாக்கு டொக்கு டொக்குன்னு இடிப்பா. அந்த சத்தத்தை கேட்டு அவளை தட்டி எழுப்பிடாத. அவன் ஊரை கூட்டு மிதி மிதி மிதிச்சிருவான். தகத்தாளா? யாருக்கு? உங்களுக்கு. ஏன் எரியுதாக்கு? போய் பாடு. பாரு நீ இன்னைக்கு ஊர் சுத்தி அடி வாங்கிட்டு வர போற. டூரிங் டைஸ் கூட்டு போய் முறுக்கு வாங்கி தரேன் பாருங்க. பாக்கலாம் போ. தொக்குறானுங்களா ஐயா தொக்கு. இவருக்கெல்லாம் தொக்குறதுக்கு ஆள் கிடைக்குது. எனக்கு ஒரு பல்லு போல கிளவி கூட கிடைக்க மாட்டேங்கிறல. தொக்கா தொக்கு. இந்த தொக்கு எதிர போய் முடியுமோ? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அடி சின்னக்கா நீ சிட்டாக பறந்தது என்ன சொல்லக்கா. ஆத்துல காத்தடிச்சா அலையாடும் கெண்ட விளையாடும். அண்ணே பாரசாடி லோட் ஆகிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ற. டிஸ்டர்ப் நான்சென்ஸ். பொம்பளைங்க மாவாட்டுற இடத்துல, பொம்பளைங்க தயிர் கடையில இடத்துல உனக்கு என்ன வேலை? உங்களை தானே பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வரனா? இங்கல நாய் வரணும். அண்ணி வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வெண்ணையும் எடுப்பா தொண்ணையும் எடுப்பா. பேசா இருந்துச்சு. எருவ பாலா பசும்பாலானே? நாய்ப்பால். வந்தமா குடுத்தா நக்கிட்டு போமான்னு இல்லாம எரும பாலா பூனை பாலான்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிற என்ன விஷயம்? நம்ம கிட்டாம இருக்காருல்ல, நம்ம ஒரு தேட்டர்ல ஈஸி கிடத்துக்காருல,
அந்த தியேட்டர்ல உங்க போட்டாவீங்க அண்ணி போட்டாவீங்க ஐயடே ஒரு அடி தள்ளி நில்லு. மாட்டணும்னு ஆசைப்படுறாரு. எங்க போட்டவே பரசாட்டி பறக்கிற அளவுக்கு லோட் ஆயிடுச்சுப்பா. ஏன் நாத்தம் தாங்க முடியலையாக்க? இந்த லவுட்டு தானே வேண்டாங்க இடிச்சன்னா. ஏண்டா டேய், அந்த படத்தில் நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி போட்டோவையே அரையும் குறையுமா ஓட்டுவானுங்க அவனுங்க. எங்க போட்டோ சினிமா கொட்டையில மாட்டுறாங்க. வெளியூருக்காரரு நம்ம ஊருக்கு தொழில் செய்ய வந்திருக்காரு. உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வம் வேணும்ல, அதுக்கு தான். சரிடா, நான் பெரிய மனுஷன், என் போட்டோவை மாட்டுறேன். ஓகே, இவ போட்டோ எதுக்கு மாட்டுறேன்? ஏய், இருக்கிற போட்டோலயே நம்ம 2 பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒன்று தான் கையில் விடு. பாரு, போட்டோ ஒண்ணு செம்பரியால குடிச்சு மாதிரி ஜங்குன்னு குடிச்சு போற பாரு. ஏய், இங்க வா. தியேட்டர்ல ஜனங்க குப்பு குப்புன்னு வர்றாங்க பாரு, அந்த இடத்துல என் போட்டோவை மாட்டு. கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம். அவ்வளவு ராசியான பொண்ணு. இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது. இப்ப அரைக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். நாளைக்கு இருந்து நம்ம இந்த ஊர்ல ஒரு ரேஞ்ச் ஆகிடுவோம். அங்க பாரு, அங்க பாரு. அங்க பாரு, போட்டோ வச்சது காலே வலிக்குது. அந்த கலர் வாங்கி கொடுங்க. அடிச்சனா தலை வயிற்றுக்குள்ள போயிடு. கலர் குடிக்கிறாளா கலர்? நான் சினிமா காசு கொடுத்துட்டு வர்றது அபூர்வம். கலரா? ஒப்பன் காலத்துல கலர் நீங்க கண்ணால பாத்துக்கீங்களாடி? அந்த பார் பைப்பு 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு வா. போட்டோ இங்கதானே மாட்டேன்னு சொன்னா. டிக்கெட் ரூம்லயும் காணா, மேனேஜர் ரூம்லயும் காணா. எங்க மாட்டி இருப்பான்? மாமா, சூப்பர் மாமா. சூப்பர், எது சூப்பர்? சூப்பரடா, சூப்பரடா. எங்க அந்த பருத்தி கொட்டி பிறந்தவன்? சார், பருத்தி கொட்டி பிறந்தவன் பிடிச்சு கொடுங்க. பிடிக்காதீங்க. பிடிங்க சார். சார், நாங்க எடுங்க. சார். சார், அப்படியே அவனுக்கு சார். நீங்க தான் கூட்ட உள்ள இடத்த. அவனை விளையாடுங்க சார். பாருங்க சார், ஐயோ, உங்க போட்டோ இந்த ஊர்காரனுக்கு சில பேரை நம்ம ஊர்காரனுக்கு வெட்டிட்டாங்கிறத இப்ப பிரச்சனையே. ஆனா நம்ம ஊர்காரனுக்கு நிச்சயமா அப்படி எல்லாம் பண்ணாத நான் விசாரிச்சிட்டேன். இதை நாம தீர்த்து வச்சாத்தா 2 ஊருக்கு பிரச்சனையே சரியாகும். எனக்கு என்னமோ இந்த பப்ளி மாஸ் தேவராஜக்கான அவங்களோட கருப்பா குட்டை ஒருத்த சுத்தி இருக்கானே, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருப்பாங்கன்னு ஒரு டவுட். புறப்படுற. அடே புறப்படுற. யோ, இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு ஒரு சொந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டிய. என்ன நொன்ன? பரிமளத்தை உங்க 2 பேர்ல யாரு கட்டிக்கிறதா பிரச்சனை. இத சர்வதேச பிரச்சனை ஆகிட்டிய. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் நம்ம ஊர்க்காரங்க போறா இந்த பரதேஷ் நாய்கிட்ட பூமி அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. இவன் சீப்பா பூமி அடிச்சுக்கலாம்னு பாக்குறான். வெள்ளாம் நல்லா வந்து பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்டா அதனால தண்ணியை கட்டு வெள்ளாமையும் கட்டு. அப்போ தண்ணிய கட் பண்ணா வெள்ளாம விளையாது. ஆமா. அப்பா, அப்பப்பா, இங்கரப்பா, இது ரொம்ப தப்பப்பா. நீ தண்ணியை கட் பண்ணினா மிதிபடுவப்பா. சுப்பிரமணி, இப்ப தண்ணியே நிப்பாட்டி விட்டான். ஊரு 2 ஆகி போச்சு. வெளியூருக்காரன் இந்த ஊர் மண்ணவே மிதிக்க முடியல. இந்த ஊரு பொண்ண அவன் எப்படி கட்ட முடியும்? அதனால ஒரே கல்லுல என்ன திமிர் இருந்தா ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம அடிமாரி பேசிருக்கான். விட்டு இன்னைக்கு கை கால பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்ன தைரியம் இருந்தா நம்ம எதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் நாய்? வாங்கண்ணே, இப்பதான் வரீங்களா? உட்காருங்க. பிரச்சனை தீர்ந்து போச்சு. இப்ப சொல்லு. உன்னை நம்பி ஊரை விட்டு நான் வந்ததுக்கு எச்சிக்கல மாதிரி தட்டுல இட்லி சாப்பிட வச்சுட்டு எல்லாம் சுப்புனி. சுப்புனி ஐயர், இவர் ஜட்ஜி, நீங்க டபாலி. ஆமாங்க. என்ன பையன் இட்லியை சுட்டுட்டு இருக்கா? 2 தோசை ஊத்தி கொடு. அட இரியா, கல்லு காய வேண்டாமா? ஐயரே, இங்க வந்து சாப்பிட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்களா? நீங்க படுத்துற அசிங்கத்துக்கு இது சின்ன அசிங்கம் தான். அதாவது உங்க ஆத்துல இருக்கிறவாளுக்கு நேக்கு சாப்பாடு போடுறது பிடிக்கலன்னு தோன்றது. அதான் வந்து உங்க பெரிய பொண்ணு மேக்க திரும்பி உட்காந்துக்கிறா, சின்ன பொண்ணு கிழக்கு திரும்பி உட்காந்துக்கிறா. உங்க சம்சாரம் சட்டை எடுத்துட்டு வந்து ஐயர் மூஞ்சிக்கு முன்னாடி டொங்கு டொங்கு டொங்குன்னு தட்டினா நாங்க ஒண்ணு மொன்னச்சோறுங்கிறது உங்க வீட்டுக்கு வரல. நாங்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எங்களுக்கு சம்பளம் உண்டு, பேட்டா உண்டு, அனவன்ஸ் உண்டு, டிராவல் பண்ணு உண்டு. இந்த பிரச்சனை முடிஞ்சு ஊருக்கு போற வரைக்கும் கருப்பாய் கடையில மொத்த அக்கௌண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவோம். உங்க வீட்டு இட்லியை விட கருப்பாய் இட்லி ரொம்ப சாத்தா இருக்கு. ஐயோ, ஆடு, கோழி, மீன் தரையில நடமாடுறது, தண்ணியில தவிக்கிறது எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். ஐயர் சுப்பிரமணியம், ஐயர் வேஷம் போட்டிருக்கேன். அதுக்காக கை கட்ட தூரத்துல இருக்கிற பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இதெல்லாம் நீ வேஷம் போடுறது முன்னாடி யோசிக்கணும்பா. விட மாட்டேன்.
யாரையா பத்தி வருமானது வாங்க எங்க தம்பி 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 ஏதோ குறை நடந்து போச்சுவா? ஏதாவது குறையா பெரிய குறை நடந்து போச்சியா? என்ன தம்பி? அவர் யார் அவரு? ஐயரு ஐயர். அவர் வாட்சியில கண்ணால மீன் நண்டு கோழி எல்லாம் பார்த்ததே இல்ல. இலையிலையும் வச்சு கை கட்டு தூரத்திலையும் வச்சிருக்கீங்க. வாசல் வேற குப்புன்னு அடிக்குது. ஏதாவது ஒண்ணு எடுத்து அவர் வாயில் சொல்லிக்கிட்டா அவர் மாதம் என்னைக்கு ஆகுது? யாராவது ஐயருக்கு நீங்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஐயருக்கு தான் பக்கத்து ரூம்ல தயிர் சோறு ஊறுகாயும் வச்சு வச்சிருக்கிறேன். அவரு ஏதோ சனங்களோட உட்காந்து சாப்பிடணும்னு தெரியப்படுறாரு. பக்கம் தெருவில் கொண்டு போய் வைங்களேன். அவர் ஓடி போய் எடுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு பிச்சைக்காரனா ஜடிச்சு அதுக்கா பொம்மநாட்டியோட சண்டை போடாத அபிஷ்டு. என்ன குட்டிக்காரன் போட சொல்றியா? எனக்கு 2 நாளா ஜலதோஷம், அதுல கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். நான் என் ரூமாண்ட போய் டையா மோய்யா சாப்பிட்டு மருத்துவன் மீனுன்னு சொல்லுவாளா? அதானே அது. நல்லா மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கா. வேணா 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கோ. மாமி கிட்ட நான் சமாதானம் சொல்லிக்கிறேன். ஐயா! ஐயையையா! தம்பி, என்னாச்சு? தம்பி தம்பி, என்னாச்சு? மீன் முள்ளு தொண்டையில குத்திருச்சு. ஓ, ஊர் பிரச்சனை தீக்கிறதுக்காகத்தான் நாம வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கோம். அத ஏன் பரிமாணத்துக்கிட்ட மறைக்கிறோம்னு கேக்குறேன். அவகிட்ட உண்மை சொல்லிட்டோம்னா அவளு நமக்கு ஒத்தாசையா இருப்பான்ல. ஐயோ, காரியத்துக்கு எடுத்துறாதப்பா. அவகிட்ட உண்மையை சொல்லி அவ வெளியே சொதப்பிட்டான்னா நம்ம இருக்கிறது அசலூர். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உள்ளூர்காரனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மள பெண்ட நிமித்துருவானுங்க. சுப்புனி என்ன உசுரோட ஊரு கொண்டு போய் சேர்த்துருப்பா. இப்ப வருவோம் பாரு. என்ன உட்காந்து வாய பொண்ணு பாத்துட்டு இருக்கிறேன். அவன் ஜெயிச்சிட்டான். இப்ப தாலியிட போறான். அதான் எனக்கு புரியல. என்ன இந்த வேஷத்துல என்ன பண்ண முடியும்? திருப்பதி வரைக்கும் சொம்பு எடுத்து உருளலாம். இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கையில் இருக்கிற காசை மொய் எழுதிட்டு முதல் பந்தியில் உட்கார்ந்து மூக்க பிடிக்க வெட்டு. ஆளப்பாரு 10 நாளைக்கு முன்னால செத்து போன பண்ணி மாதிரி வீங்கி கிடக்குறான். அவனை 2 மிதி மிதிச்சிட்டு தாலிய கட்டுவானா கதை பேசுறாங்க. என்ன ஊர் பிரச்சனை தீர்க்க வந்த இடத்துல எப்படி நான் முடியும்? ஓ, ஒரிஜினல் நடுவர் ஆயிட்டீங்களா நீங்க? இப்ப நீ அவனை போய் மிதிக்க போறியா இல்ல உன் தாடி பிக்கவா? வேண்டாம். நீ சொன்னா கேட்க மாட்டா. கோப்பா இந்த பாருங்க, இவர் டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காரு. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் சண்டை எதனால ஏற்பட்டதுங்கிறத படம் பிடிச்சு டிவியில போட்டு காட்ட போறாங்க. உங்க மனசுல பட்டதை நீங்க சொல்லுங்க. இந்த பாரு, டிவியில தெரியுது போற மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லு. இது பாருங்க, நாய் வந்துருச்சு. ஆமாடா. என்ன நாயின சரியா மோப்பிடிச்சு நீ பெரிய சொரிநாயா பாரு வெறிநாய. யோ, அந்த ஊருக்கா இந்த ஊருக்கு எப்படியா வந்த நீ? எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் வாங்கிட்டா டிவி ஸ்டேஷன் வந்திருக்கோம். விதக்கடலையா? என்ன டிவில போடுவீங்களா? போடுவாங்க. இடியா கடலே இது. இந்த கடலை உள்ள நாய் செருப்பு பிஞ்சு போயிடும். இங்க இருக்கிற எல்லா நிலத்திலையும் நானே கடலை போட்டிருக்கேன். எனக்கே கொடுக்க சுத்த கடலையா? அடிச்சு கொடுமையா ரசோல் செருப்பு கட்டி எடுப்பேன். என்ன விளையாடுறா? பண்ணி மாதிரியே திங்கிறான் பாரு. பண்ணிடா பண்ணி. இருக்கவே இருக்காது. என்னை பத்தி என் பங்காளி தப்பா பேசிருக்கவே மாட்டான். மிஸ்டர், இங்க பாருங்க, கூட இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த நாட்டையே ஆண்டிருக்கிறான். இது ஹிஸ்டரி. இத கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காதவன் வீடு வாசல் சொத்து சுகத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல சொரி நாய் மாதிரி அலைஞ்சிருக்கிறான். அப்புறம் உங்க இஷ்டம். இப்படித்தாங்க ஹிட்லர் கூட கொய்யா பிடிச்சுன்னு ஒருத்தன். ஹிட்லர் எப்ப இந்தியாவுக்கு வந்தாரு கொய்யா பழம் வாங்கி தின்னாரு? இல்லன்னு கொய்யா பிடிச்சுன்னு ஒருத்தன் ஹிட்லரை ஏமாத்திட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தான். சொல்ற ஓங்கி அடிச்சுனா பள்ளி மூக்கு பிஞ்சு போயிடு. ஹிட்லர் முசோலினி ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஆள் தெரியுமாடா? அவங்களை விட உங்க 2 பேரும் நல்லா தெரியும். என்ன விஷயம்? என்ன விஷயமா? கொண்டாங்க. இல்லடா, இந்த கேஸ் எடுத்து போய் அந்த மிஷின்ல மாட்டி கரண்ட விடு. அப்புறம் உண்மை தெரிஞ்சா தெரியும், தெரியாண்டா போட்டு நாம என்னமோ போலீஸுக்கு பயந்து பதுங்கி வந்து உண்மையை சொன்னா இங்க ஏகப்பட்டனா டீம்டா. என்ன கையே மாட்டிருச்சா? சீக்கிரமா போடுறான். இன்னைக்கு மாட்டினான்டா.